விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் 3 மாணவிகள் உயிரிழந்த வழக்கில் சிபிசிஐடி அதிகாரிகளின் விசாரணை தொடங்கியது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், சொல்லுங்க, எந்த அதிகாரி தலைமையில விசாரணை தொடங்கி இருக்கிறது? முதல் கட்டமா யார்கிட்ட விசாரணை நடத்த அவர்கள் திட்டமிட்டிருக்காங்க? விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற எஸ்விஎஸ் இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி சேர்ந்த 3 மாணவிகள் பாத்தீங்கன்னா கடந்த 23ஆம் தேதி அந்த கல்லூரி அருகே இருக்கிற கிணற்றுல இவங்களோட உடல் கண்டெடுக்கப்பட்டது. இந்த சாவுல பெற்றோர்கள் கடுமையான ஒரு குற்றச்சாட்டு எழுப்பினாங்க. இந்த 3 பேரும் உயிரிழப்பு தற்கொலை இல்லை, இது ஒரு கொலைன்னு சொல்லி குற்றம் சாட்டினாங்க. பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டது தமிழகம் முழுவதும். இந்நிலையில் பாத்தீங்கன்னா இந்த வழக்கை நேற்று மாலை டிஜிபி அசோக் குமார் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டார். இந்நிலையில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கல்லூரியோட தாளர் தாம்பரம் நீதிமன்றத்தில் அவங்க சரணடைஞ்சாங்க. அவங்க நேற்று காவல்துறை கஸ்டடி எடுத்து நேற்று முதல் விசாரணை தொடங்கியிருக்காங்க. இந்த விசாரணைக்கு 7 நாள் நிறைவேறுது. இதுல பாத்தீங்கன்னா சிபிசிஐடி விசாரணை உத்தரவின்படி பாத்தீங்கன்னா இன்று காலை சிபிசிஐடி எஸ்பி நாகஜோதி தலைமையில் இன்று காலை விசாரணை தொடங்கியது. இன்று காலை பாத்தீங்கன்னா அவங்க விழுப்புரம் வந்தவங்க விழுப்புரம் சிஜிஎம் பாத்தீங்கன்னா குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சுபா அன்புமணி அவங்க நேரில் சந்திச்சாங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு வந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா அதிகாரிகள் கிட்ட இந்த கோப்புகள் தொடர்பாக அவங்க பேசினாங்க. இதனை தொடர்ந்து தற்சமயம் நம்ம நிக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் சிபிசிஐடி ஆபீஸ். இந்த ஆபீஸ்ல எஸ்பி நாகஜோதி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இது முதல் கட்டமா பாத்தீங்கன்னா அதாவது சின்னசேலம் காவல் இந்த கோப்புகள் முழுதும் இந்த சிபிசிஐடிக்கு வரணும். இப்ப முதல் கட்டமா அந்த பணிகளை தற்சமயம் மேற்கொண்டு வராங்க. இதுக்கு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா சின்னசேலம் பகுதியில் இருக்கிற அந்த எஸ்விஎஸ் கல்லூரியை நேரில் பார்வையிட உள்ளாங்க. அதே போல மாணவிகள் உடல் கண்டெடுக்கப்பட்ட அந்த கிணற்று பகுதியை முதல் கட்டமா அவங்க ஆய்வு மேற்கொள்ள போறாங்க. காவல்துறை கிட்ட முழு கோப்புகள் இன்றைக்குள்ள ஒப்படைக்கப்படும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை நரேந்திர தகவல் தெரிவிச்சிருக்காரு. இதனைத் தொடர்ந்து காலை முதல் இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. உடனடியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கோபிநாத், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.